எஸ். ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு 247. ஸோ நான் தான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. எஸ். ஸோ இன்னைக்கு என்ன செஷன் பார்க்க போகிறோம் சார் அப்படின்னா, ஒரு சூப்பரான செஷன் ரயில்வேல இருந்து. ஸோ நமக்கு ரயில்வேவுடைய அப்ளிகேஷன் அப்படின்றத முடிஞ்சு அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ வரும், நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்கிட்ட வில் எக்ஸ்பெக்ட் எப்போ அப்படின்னா, ஸோ ஒரு ஏப்ரல், சரிங்களாப்பா, ஒரு ஏப்ரல் மாதம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரயில்வேவுடைய எக்ஸாம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏப்ரல்லேருந்து ஒரு மேக்குள்ளே. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் முடிஞ்சுன்னா இது இல்லைனா இது இன்னமும் பின்னாடி போகும், சரிங்களா? எஸ். அப்போ இந்த எக்ஸாமுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களோட டார்கெட் அப்படின்னு நீங்கள் இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போது எவ்வளோ மார்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் ஆஃப் பற்றியும் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி சிலபஸ் பற்றிலாம் பேசியிருக்கோம். இந்த ஒரு செஷன்லையும் நம்ம நிறைய முக்கியமான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? உங்களோட டவுட்ஸ் அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக எனக்கு ரயில்வேல எனக்கு என்டிபிசி அப்படின்றது 2 சிலபஸ், சரிங்களா? 2 எக்ஸாம். ஒன்று கிராஜுவேட், நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். இன்னொன்று வந்து அண்டர் கிராஜுவேட், நீங்கள் ஒரு 12th அப்படின்றது படிச்சிருக்கணும், சரிங்களாப்பா? இது எனி டிகிரி. அப்போ என்ன மாதிரியான போஸ்ட் எனக்கு இருக்குது சார் அப்படின்னா, கமர்ஷியல் அப்ரண்டிஸு, ஸ்டேஷன் மாஸ்டரு, கூட்ஸ் கார்டு, ஸோ சீனியர் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின் கிளர்க்கு, டைம் கீப்பர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 போஸ்டிங்க்கு மேலே 8000க்கும் மேற்பட்ட 8K வேக்கன்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தான் ரிலீஸ் ஆச்சு. எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். அதுவும் இந்த கேர்ள்ஸ்லாம் நல்லா படிங்க. இந்த மாதிரி டைப்பிங்கு, டெஸ்க் ஜாப்லாம் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம், சரியா? எஸ். ஸோ இந்த ஏஜ் லிமிட் அப்படின்றது இருக்கட்டும். சேலரி பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம பார்த்துருக்கக்கூடியது ரொம்ப 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 கம்மி. இது போஸ்ட்டை பொறுத்து தான். அப்போ இந்த சேலரி அப்படின்றது இன்னமும் அதிகமாக இருக்கும், சரிங்களா? அதை பற்றிலாம் நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் பாருங்கள். அண்ட் இது ஒரு ஜோனுக்கு ஏற்ற மாதிரி தான் வேக்கன்ட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 21 ஜோன் அப்படின்றது இருக்குது. நம்ம சென்னை ஜோன் கீழே வரும், சரிங்களா? எஸ். ஓகே. எஸ். ஸோ டைரக்ட்லி வில் கோ டு என்ன கட் ஆஃப் செஷன். எஸ். ஸோ எனக்கு கட் ஆஃப் அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு என்னென்ன விஷயம், ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபேக்டர் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு திங் எனக்கு வேக்கண்ட், என்னுடைய வேக்கண்ட் அப்படின்றத பொறுத்து கட் ஆஃப் அப்படின்றது மாறும். அண்ட் அப்ளிகேஷன், ஆன்லைனில் எனக்கு அப்ளிகேஷன் அப்படின்றது பொறுத்து எனக்கு இந்த கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது எவ்வளோ பேர் அப்பியர் ஆகிறாங்க. ரெண்டாவது எக்ஸாமுடைய டிஃபிகல்ட்டிஸ்னு வச்சுப்போம், ஓகேங்களா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன சார் அப்படின்னா, என்ன ஏதோ ஒரு பாயிண்ட் கடைசி எடுத்து போட்டு போடுங்க ஃப்ரீயா. சரி, ஓகே, கவனி. இந்த வேக்கண்ட் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு கட் ஆஃப் அப்படின்றத எப்பயுமே டிசைட் பண்ணுவாங்க. அதாவது என் வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என் கட் ஆஃப் குறையும். என் வேக்கண்ட் கம்மியாக இருக்குன்னா என் கட் ஆஃப் அதிகமாகும். எதுக்கு சார்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக மட்டும்தான், சரியா? சரி சார். இப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட வேக்கண்ட் 8000 வேக்கண்ட் இருக்குது சார், இல்லை நான் வந்து CBT 1 மட்டும் NTPC பேசுகிறேன், இல்லை 8000 வேக்கண்ட் இருக்குது சார் அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடியவங்க 20 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள், கரெக்டாக? அப்போ இவங்க நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கரெக்ட் 100 1:10 ரேஷியோ இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ 100க்கு நான் 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணும்போது என்னுடைய கட் ஆஃப் நான் ஆக்கி தான் ஆகணும், கரெக்டாக? அப்போ இந்த அப்ளிகேஷனுமே ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் ஆக்சுவலி சொல்ல போனீங்க அப்படின்னா. சரி, ஓகே சார், என்ன ஃபேக்டரானா இருக்கட்டும் சார், ஏன் நம்மளால ஒரு போஸ்ட் அடிக்க முடியாதா அப்படின்றது இருக்குல்ல, அதை தான் நான் சொல்ல போகிறேன், சரியா? ஓகே. அண்ட் அப்ளிகேஷன் 20 வந்தாலும் எழுதுறவங்க ஒரு 10 லட்சம் பேர் தான் இருப்பான். ஒரு ரஃப்லி கால்குலேஷன் தான் நான் சொல்கிறேன். எஸ். அப்போ இந்த 10 லட்சம் பேர் அப்படின்றவங்கள என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாமு டஃப்பாக ஈஸியாக அந்த மாதிரியான கேட்டகரிலையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நார்மலைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும், சரியா? ஓகே. ஸோ இப்போ வேக்கண்ட்டை பொறுத்து தான் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் ஆகும். ஓகே. அதுக்கு முன்னாடி சார் நார்மலைசேஷன்னா என்ன சார் அப்படின்னா, எனக்கு அந்த ஒரு ஷிஃப்ட்டில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 40 ஷிஃப்ட் நடக்குதுன்னா 40மே ஈஸியாகவும் 40மே கஷ்டமாகவும் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு ஈஸியான ஷிஃப்ட்டில் இருக்க, நான் ஒரு கஷ்டமான ஷிஃப்ட்டில் இருக்கேன். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ ஈஸியில் இருக்கிற வந்து உன்னை பாஸ் பண்ணிட்டு என்ன வந்து ஃபெயில் ஆக முடியாது, இல்லை நான் என்ன பாஸ் பண்ணிட்டு உன்னை ஃபெயில் ஆக முடியாது. அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராஸ் இருக்கக்கூடிய எல்லா ஷிஃப்ட்லேயும் எஸ் ஒரு ஹையஸ்ட் மார்க்கு ஒரு லோயஸ்ட் மார்க்லேருந்து ஒரு மிடிலாக ஒரு வேல்யூ என்ன பண்ணிப்பாங்க, எடுத்துப்பாங்க. அதை வச்சு நார்மலைசேஷனாக என்ன பண்ணுவாங்க, கேட்டகரி வைஸ் ஒரு மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் என்ன ஆகும், நிறைய பேருக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து 100ன்னு வச்சுருக்கீங்க, அந்த நார்மலைசேஷன் மார்க் அதிகமாக இருக்கும்போது உனக்கு 20 மார்க் அதிகமாக கூட ஆகலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி 40 மார்க் 50 மார்க்லாம் அதிகமாக இருக்குது SSC பொறுத்த வரைக்கும், சரியா? கம்மியாகக்கூடியது அவ்வளோ ஆகாது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதாவது பாயிண்ட்லேயோ இல்லை ஒரு 5க்குள்ளே இருக்கக்கூடிய மார்க் தான் கம்மியாகவும் ஆகும் நார்மலைசேஷன் பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்டேஜ் 2க்கு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் எஸ் ஸோ CBAT டெஸ்ட்டும் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு கட் ஆஃப் வந்திருக்கும். சரி சார், இப்போ நடந்த 2025ற்கான கட் ஆஃப் அப்படின்றத நம்ம இந்த ஒரு செஷனில் பார்க்க போகிறோம்.
எஸ் ஓகே. அப்போ இங்கே ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு கேட்டகரி 5 கேட்டகரி கொடுத்துருக்கான். சரியா, இது வந்து கிராஜுவேட் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். சேம் திங் தான் அண்டர் கிராஜுவேட். இப்போ நான் கிராஜுவேட் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு கேட்டகரி 1 இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேலரின்னு வச்சுப்போமே. சரிங்களா, ஹையஸ்ட் சேலரி அப்படின்னா எனக்கு அன்ரிசர்வ்ல 76 இருக்குப்பா கட் ஆஃப். எஸ்சியில் எனக்கு 67 இருக்கு, எஸ்டியில் எனக்கு 61, ஓபிசியில் 74, இடபிள்யூஎஸ்ல 70ன்னு வச்சுப்போம். அப்போ அரௌண்ட் இதை பாருங்களேன், இதை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் என்ன ஒரு ஒரு மிடில் வேல்யூன்னு பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்க போகுது இல்லை அப்படின்னா நான் அப்ராக்ஸா என்ன சொல்லலாம்னா ஒரு 70ல் இருந்து 80 மார்க் யார் எடுக்கிறீங்களோ, எஸ் 70ல் இருந்து 80 மார்க் யார் எடுக்கிறீங்களோ நீங்க கண்டிப்பா இந்த ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். சரியா, அப்ப நான் இதை விட அதிகமாக தான் எடுக்கணும். ஓகேவா, எஸ். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து இல்லை சார் நான் வந்து சிபிடி 2 பார்க்க போகிறேன். ஏன்னா சிபிடி 1 அப்படின்றதெல்லாம் ஈஸியாக எல்லாருமே கிராக் பண்ணிடுவாங்க. இப்போ சிபிடி 2 பார்க்க போகிறேன். இப்போ சிபிடி 2வை பொறுத்த வரைக்கும் எஸ், ஸோ தெளிவாக பாரு, சிபிடி 2வை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸோ இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. இது கேட்டகரி 2ல் இருக்கக்கூடிய சதர்ன் ரீஜன், இது கேட்டகரி 4, 5 இருக்கக்கூடியது. அப்போ நான் சும்மா ஒரு ரஃப்லி போஸ்ட் எடுக்கிறேன்னா இங்கேயும் எனக்கு 72, எதுக்கு 120க்கு. சரியா, இல்லைன்னா சாரி 100க்கு. அப்போ இங்கே 72 இருக்குது, 77 இருக்குது, அதே மாதிரி 76 இருக்குது, 75 இருக்குன்னா அப்போ ஆல்மோஸ்ட் என்னோட டார்கெட் என்னன்னா 75ன்றது ஆவரேஜாக நான் எடுத்துருக்கணும். அப்போ எனக்கு 70ல் இருந்து ஒரு 80 வரைக்கும் நான் எடுத்துட்டேன்னா இது என்னோட சேஃப் ஸ்கோராக இருக்கும்பா. ஆனால் இதுக்கு மேலே எடுக்க தான் ட்ரை பண்ணணும். கரெக்டா, எஸ். சரி ஓகே சார், அப்போ என்னெல்லாம் சார் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் நார்மலைசேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். அண்ட் தென் உங்களுக்கு இது ரெண்டும் முடிஞ்ச உடனே கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும்பா. இது எல்லாருக்கும் இருக்காது, லைக் இது ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் மாதிரி. ஸோ உங்களுடைய மைண்ட் அனலைசிஸை செக் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட்டு. ஸோ இதில் நிறைய இருக்கும், பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கும், ஸோ ரேட்டிங் பேஸ்டில் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஸோ எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம அது வந்து கிட்ட வரும்போது பார்ப்போம். எஸ். ஸோ இப்போ நமக்கு ஒரு சிபிடி 2 ரிலீஸ் ஆச்சு. கரெக்டாக, ஸோ அதுவுமே எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, ரயில்வேனாலும் சரி. சரி ஓகே, அடுத்து உங்களுக்கான டெஸ்ட் இதுதான் இருக்கும். இதற்கான வீடியோ அப்படின்றது உங்களுக்கு டவுட் செஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். சரியா, அண்ட் தென் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது டைப்பிங்க்கு இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு December 18 நினைக்கிறேன் ஸ்கில் டெஸ்ட், ஐ திங்க். எஸ் ஓகே, டன்பா. இப்போ இந்த ஒரு சிபிடிக்கான ஒரு கட் ஆஃப் மார்க். சரியா, இப்போ நீங்கள் ஒரு ஓப்பன் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 62, எஸ்சிஎஸ்டிக்கு 51, 55, ஓபிசிக்கு 57. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 55 to 65ன்றது இருந்தாலே ஈஸியாக இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடலாம். ஒன்றும் இல்லை, இது எலிஜிபிள் ஆகணுமா எல்லாருமே கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த ஒரு குறிப்பிட்ட 2 போஸ்ட்டுக்கு இது சப்போஸ் நீங்கள் எலிஜிபிள் ஆனால் அந்த 2 போஸ்ட்டுக்கு காம்படிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அது 2 விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காம்படிட் பண்ணிப்பீங்க. அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். சரியா, எஸ். இருங்க, இன்னும் விஷயம் இருக்குது பின்னாடி. ஸோ நான் முடிக்கல, ஸோ போயிடாதீங்க. ஸோ நம்மளுடைய அடால் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் 3.1 ஒரு புது பேட்ச் அப்படின்னு நம்ம முன்னாடி தான் லான்ச் பண்ணோம். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கான ஃபவுண்டேஷன். ஸோ ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்டி அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் இங்கிலீஷ் அப்படின்றது எனக்கு இதில் தான் இருக்குது. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இதில் எனக்கு லோவாக இருக்கும், ஸோ இதில் எனக்கு ஹையாக இருக்கும். ஏன்னா சிலபஸோட வெயிட்டேஜ் அப்படி இல்லை. ஏன்னா இப்போ இதில் ஜென்ரல் சயின்ஸுன்னு தனியாக கேட்பான், இங்கே அப்படிலாம் இல்லை, ஜென்ரல் அவேர்னஸ் தான் கேட்பான். ஸோ நீங்கள் எந்த ஒரு பேட்ச்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோடைய லிங்க் அப்படின்றது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்டில் பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நம்மளுடைய தமிழ்நாடு பேக். இந்த மாதிரி தனித்தனியாகவும் தனித்தனி காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக ஆஃபர் டைமில் இது ஒரு 5000 அப்படின்ற ஒரு ப்ரைஸுக்கு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 years ஆஃப் வேலிடிட்டியோட இந்த ஒரு பேக் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் எல்லா எக்ஸாமையுமே என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே 1 டைம் பேமெண்ட்லேயே பார்த்துக்கொள்ளலாம். சரிங்களா, ஸோ அதனால் இந்த ஒரு பேக் அப்படின்னு யூஸ் பண்ணி இதுதான் ஆக்சுவலி ஃபுல் டைம் ஆஃபர் அப்படின்றது. ஓகேங்களா, சரிப்பா. எஸ். ஸோ அப்போ எனக்கு குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லா எக்ஸாம்லையும் இருக்கும். ஸோ கேட்டகரி 1 கேட்டகரி வைஸ் சிபிடி 1ல் பார்க்கும்போது எனக்கு யூஆர் நீங்கள் 40%, அப்போ ஓபிசி 30%, எஸ்சிஎஸ்டி 30, எஸ்டி வந்து 25. இந்த ஒரு குவாலிஃபையிங் மார்க் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும். சார் அதுக்காக நான் குவாலிஃபை ஆகிட்டேன்னா நான் வந்து Tier 1 அதாவது சிபிடி 1 கிளியர் பண்ணிடுவேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா, உங்களுடைய சேஃப் ஸ்கோர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா நான் சொன்னதாக இருக்கும். ஸோ சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரல் கேட்டகரி பற்றி பேசிகிட்டு இருக்கேங்க. சரியா, யூஆர் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். 75லேருந்து 80+ அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். எஸ். அடுத்து சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8லேருந்து 90+ இருக்கும். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ரயில்வேயோடைய பிளேலிஸ்ட்டில் எக்ஸாம் எப்போ வரும், என்னென்ன ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நிறைய வீடியோ நானே போட்டிருப்பேன். சரியா, ஸோ இந்த ஒரு வீடியோஸ் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுங்கள்,
ஸோ பிளேலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணி பார்த்துருங்க சரிங்களா. ஏன் சார் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் ஒரு எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ஆஸ்பிரண்ட்ன்றதுனால ஸோ எனக்கு இன்னும் கிளியராக இந்த ஒரு எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்றது என்னால் பேச முடியும் அப்படின்னால நான் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணுறேன், நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் ஃபாலோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் சரிங்களா. எஸ், ஏன்னா காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் 15லேருந்து 20 இருக்குது. ரெண்டாவது நார்மலைசேஷன் ஃபேக்டர்னு சொன்னேன்னா மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் நடக்குது. அப்போ நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணும் சார் அப்படின்னா ஒரு ஒன் டைம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி போடுறேன். இதுதான் ரயில்வேனாலே அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்எஸ்சிக்கு இப்போ தான் ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கம்ப்ளீட் சிலபஸ் கொடுத்துருங்க, அதையுமே என்ன பண்ணிக்கோங்க, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா. எஸ், அப்போ நீங்கள் ஒரு 80+ அப்படின்றது கண்டிப்பாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு போஸ்ட் அப்படின்றது இருக்குது. நீங்கள் வருங்கால ரயில்வே துறை அதிகாரியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களாப்பா. எஸ், ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த ஒரு சிலபஸ் அப்படின்றத இருக்க போகுது. ஸோ எனக்கு ஆப்டி, ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் 30-40 கொஸ்டின் சிபிடி 1, சிபிடியூவில் 30, 35, 50. ஓகே, அப்போ இங்கே இந்த 30, 60 இருக்குல்லப்பா, இதில் நீ 50 எடுக்கணும். இதுதான் டார்கெட்டு. ஏன்னா ஆப்டி ரீசனிங் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அதுவே போதுமானது இந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். அப்போ நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்ட இந்த 50 கொஸ்டின் நீ கரெக்டாக அடிச்சுன்னா உங்ககிட்ட 50 மார்க் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய 20 நீ இதில் தான் எடுக்கணும். கண்டிப்பாக இந்த 40ல் 20 எடுக்க முடியாதான்னு கேட்டால் எடுக்க முடியும். அப்போ இதுவே எனக்கு 70 ஆயிடுச்சு. இல்லை சார் நான் சிபிடி 2 வரேன்னா இந்த 70ல் 60 கொஸ்டின் அடிக்கணும். தாராளமாக அடிக்கலாம்ப்பா, தாராளமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் இதில் ஒரு 30 கொஸ்டின் அடிக்கலாம், கண்டிப்பாக அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டினே இருக்குது. ரீசெண்டாக ரயில்வேல எனக்கு ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதை நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம கிளாஸஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டாப்பிக்லையும் 10 டைப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 டைப் தான் நடத்திருக்கேன். இதே வேறு ஏதாவது டாபிக் எடுத்திங்கன்னா 10 டைப் நடத்திருக்கேன் சரிங்களா. ஸோ டைப்பாக போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எக்ஸ்ட்ரா கிளாஸஸும் டவுட் செஷன்லாம் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு நான் கேரண்டி. ஸோ பேட்சோடைய லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரொம்ப ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அது இல்லாமல் ஃபைனல் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய செலெக்ஷன் அப்படின்றது அண்ட் டைமு மார்க்கை பொறுத்து நெகட்டிவும் இருக்குது உங்களுக்கு 1/3 அப்படின்றது. ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சேம் லைக் தட் எஸ்எஸ்சியோட சிலபஸ் தான். ஸோ இதில் இந்த பார்ட் இப்போ ரீசெண்டாக ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. நீங்கள் இந்த பாட்டும் படிச்சுட்டு இதில் பேசிக்காக ஸோ நான் சொல்கிற கொஸ்டின் டாபிக் அதெல்லாம் மட்டும் படிச்சுட்டு போங்க, டெஃபினட்டாக கிளியர் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ உங்களுடைய டெய்லி ஷெடியூல் அப்படின்றத நீங்கள் தான் போட்டுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு நான் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் எனக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் இங்கே ஒரு 2 மணி நேரம் மேக்ஸ், ஓகே, ஒரு 1.5 மணி நேரம் ரீசனிங், எஸ், ஜிஏ ஒரு 1.5 மணி நேரம், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் செக்ஷனல் அப்படின்றது தான் இனிஷியலி நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணணும் சரிங்களா. அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், கிராக் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்றத எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய அனலிசிஸ், ஸோ இந்த அனலிசிஸ் பற்றியே நான் தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்காச்சும் நீங்கள் அனலிசிஸ் அப்படின்றது பண்ணியிருக்கணும் சரியா. அண்ட் ஷார்ட் நோட்ஸ் முடிஞ்சாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் என்னன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் என்ன பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் கேளுங்க. நான் எல்லாத்தையுமே கிளியர் கட்டாக என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சொல்லிடுறேன் சரிங்களாப்பா. எஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரயில்வேக்கான புக் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ இது நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ணி இது இங்கிலீஷ் வெர்ஷன், இது தமிழ் வெர்ஷன். ஸோ இதை கிட்டத்தட்ட 2014 25 வரைக்கும் கேட்கப்பட்ட 2500 கேள்விகள் இருக்குது. சார் எப்படி சார்னா ஒரு எக்ஸாம்லையும் அதாவது ஒரு இயரில் நடந்த ஒரு 5 கொஸ்டின் பேப்பராக பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஒரு 25 கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது இருக்குது. ஏன் சார்னா உனக்கு ஒரு அனலிசிஸ் கிடைக்கும். 2018 ஒரு மாதிரியும் 20 ஒரு மாதிரி, 22 ஒரு மாதிரி, 24 ஒரு மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். சார் ஏன்னா ஒவ்வொரு இயரும் ஒரு பேட்டர்ன் அப்படின்றது ஃபாலோ ஆகும் அந்த ஒரு செட் ஆஃப் இயரோடைய எல்லா எக்ஸாமுக்கும். அப்போ நீங்கள் அடுத்து வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாம் கிராக் பண்ணலாம். இப்போ நடந்த குரூப் டியோட எக்ஸாம்ஸோ இல்லை ரயில்வேல வேறு ஏதாவது இந்த இயர் நடக்குதோ இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஸோ ஈஸியாக கிளியர் பண்ணலாம். எப்பயும் பிவைக்யூ முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்ம பிவைக்யூ அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட் வித் சொல்யூஷனோட இந்த ஒரு புக் இருக்குது. இதோடைய லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன் சரியா. எஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய புக் நம்மளுடைய முன்னாடி போட்டிருந்த எடிஷன். ஸோ கிட்டத்தட்ட இது 2500-3000 புக்கு கிட்ட போயிருக்கு. ஸோ இந்த ஒரு புக்கு 4000+ MCQ இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மீடியம் புக்கு தான் இதுவும் சரியா. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஒரு புக் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சு கொள்ளுங்கள் சரிங்களாப்பா. எஸ், ஸோ வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் மெயில் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நல்ல ஒரு வீடியோன்றதை போஸ்ட் பண்ணிடலாம் சரிங்களா. எஸ், ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.